ஹாய் ஹலோ வணக்கம் தொடுவானம் எஃப்எம் நேயர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திவ்யாஸ் டெய்லி தொடுவானம் எஃப்எம். தொட்டுவிடும் தூரம் தான். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 இன்ச் இருக்கிற ஒரு தவக்கலை 2 கோடியா 20 கோடி வர்த்தான ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் ப்ராஜெக்டையே தடுத்து நிப்பாட்டுறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் இன்றைய தொகுப்பு. சோ இந்த சுவாரஸ்யமான கதை என்ன, இந்த தவக்கலைங்க என்ன பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம கதையை ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இதுங்கெல்லாம் பிரேசில்ல இருக்கு. பிரேசில்ல இருக்கிற ஒரு மலை அடிவாரத்துல ஒரு காட்டு பகுதியில சதர்ன் பிரேசில்ல வெறும் ஒரு 700 மீட்டருக்குள்ள அதோட குடும்பம் குட்டின்ட்டு எல்லாம் சந்தோஷமா வெறும் ஒரு 1000 தவக்கலைங்க தான் உலகத்திலே இருக்கான். இந்த தவக்கலைங்க பேர் தான் ரெட் பெல்லிடு டோட் அப்படின்றாங்க. அதாவது சிகப்பு வயிறு இருக்கிற தவக்கலை அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இது அப்படியே பச்சை கலர்ல இருக்கு. அதோட காலு அப்புறம் அதோட உள்பகுதி வயிறுல எல்லாம் அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. ஸோ சிகப்பும் ரெட்டுமா கியூட்டா இருக்கு. ஆனா வெறும் 2 இன்ச்சு தான் அது அதிகபட்சமா வளர்ற சைஸே. இதை ஏன் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்திலேயே இதுங்க அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. வெறும் 700 மீட்டர் மலையடிவாரத்துல மாத்திரம் தான் இருக்கு. அண்ட் அந்த அளவுக்கு அதுங்க எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கிற ரொம்ப அபாயகரமா அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற இந்த குட்டி அப்பாவி ஜீவராசிங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க அப்படியே ஜாலியா அந்த மலை அடிவாரத்துல அங்கதான் இருக்கிறாங்க. அந்த ஊர் லோக்கல் ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தவக்கலை எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் தெரியுது. இதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்றதுக்கு வர்றவங்க தான் நம்ம மிஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த தவக்கலை எப்படி வளருது, இதை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ட்டுலாம் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்போ 2010 வருஷத்துல சூட்கேஸை தூக்கிட்டு ஒரு 10 பேர் வந்துடுறாங்க. நாங்க இங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் ப்ராஜெக்ட் கட்ட போறோம் அப்படின்னு. வந்ததே மிஷலுக்கு கோவம். நானே இதுங்க அழிய போகுதுன்னு காப்பாத்துறதுக்காண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த தண்ணியில போய் நீங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் கட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்த இந்த தவக்கலையெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி அந்த தண்ணி எப்படி மாறும், டேம் கட்டுனா அந்த தண்ணியோட வேகம் எல்லாம் மாறுமா, அதுல இருக்கிற கரண்ட் எல்லாம் கூட மாறுமா, அதனால ஒரு டேம் கட்டின உடனே அது சுத்து வட்டாரத்துல இருக்கிற மீன்கள் அப்புறம் அங்க இருக்கிற இந்த ஹேபிட்டாட் எல்லாமே மாறி போயிடுமா ஒரு டேம்னால. அது எல்லாத்தையுமே அவங்க ரிசர்ச் பண்ணி படிச்சு, அதனால இந்த தவக்கலைங்களும் அழிஞ்சு போயிரும் அப்படின்றத அவங்க சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ண உடனே அத ஊர்க்காரங்க எல்லாரும் அதை கேட்டு எல்லாரும் போய் சண்டை போட்டு 4 வருஷம் அவங்க லெட்டர் எல்லாம் எழுதி, அப்புறம் 2014 வருஷம் கடையை இழுத்து மூடி டேம் கட்ட வந்தவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க அந்த ஊர்க்காரங்களும் மிஷலும். அப்பா அடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவக்கலைங்க எல்லாம் ஜாலியா அப்படி வழக்கம் போல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2024 என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கர வெள்ளம் வந்துருச்சான் பிரேசில்ல. அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு எல்லாருக்கும் ஒரே பயமா, அங்க இந்த தவக்கலைங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கா என்னன்னே தெரியலையே அப்படின்னு. மிஷலுக்கும் ஒரே கஷ்டமா இருந்துச்சான். இந்த தவக்கலைங்க எல்லாம் அழிஞ்சு போயிருந்துச்சுன்னா என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு மிஷல் ரொம்ப வருத்தத்தோட சரி போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த ஊர்க்காரங்க ஒரு 2-3 பேரும் அந்த 700 மீட்டரும் போய் தேடினாங்களாம், எங்கேயான தவக்கலை கண்ணில் படுதா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா 2 நாள்ல 100க்கும் மேற்பட்ட தவக்கலைங்களை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். உடனே அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து டாக்குமெண்ட் எடுத்து சரி இதுங்கெல்லாம் பத்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் அவங்க டீமுக்கும் ஹப்பா அடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, இந்த தவக்கலைங்க இருக்கிறதுன்னு 2 இன்ச்சு தான். ஆனா வரப்போற இயற்கை சீற்றமா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபிளட்டா இருக்கட்டும், வெள்ளமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்களால முன்னாடியே கணிச்சு அவங்களாவே காப்பாத்திக்கிற அளவுக்கு என்னென்னவோ சக்தி இருக்கான் அதுங்களுக்கு. அதனாலேயே இதுங்க 700 மீட்டர் மாத்திரம் தான் உலகத்திலே இருந்தாலும் எல்லாம் கூட்டம் கூட்டமா எங்கேயான போய் ஒளிஞ்சிக்குமா, அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே பத்திரமா திருப்பி சேஃபா செட்டில் ஆயிடுமா. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி 2 இன்ச்சு தான் இருந்தாலும் அதோட இனத்தெல்லாம் பாதுகாத்துட்டு இயற்கைக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம நம்மளையும் எந்த சீற்றமும் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த குட்டி தவக்கலைங்க தான் இன்றைய ஹீரோஸ். சோ இந்த கதை அண்ட் இந்த தொகுப்பு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை மற்றொரு பதில சந்திக்கலாம். சந்தோஷமா இருப்போம், இயற்கையோடு இருப்போம். See you tomorrow. Bye. Thank you.